வணக்கம். மட்டக்களப்பில் பெண்களின் வாழ்வாதாரத்திற்கு கை கொடுத்துள்ள பனைமரம். இனி விரிவான செய்தி. மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லைப்புற கிராமமாக உள்ள தம்மண்ணாவளி கிராமத்தில் உள்ள பெண்களின் மத்தியில் தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நோக்குடன் பனை ஓலையில் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்து அதனூடாக வருமானம் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அக்கிராமத்தில் பனை ஓலையில் பொருட்களை உற்பத்தி செய்யும் பயிற்சி நெறி ஒன்று இடம்பெற்று வருகிறது. அம்மன் மகளிர் இல்ல பவுண்டேஷன் மற்றும் ஃபோண்டனா பவுண்டேஷன் ஆகிய அமைப்புகளின் நிதி உதவியில் நடைபெற்று வரும் இப்பயிற்சி நெறியில் அக்கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாடசாலை கல்வியை முடித்துவிட்டு வீட்டிலே எந்தவித வருமானமுமின்றி வீணாக பொழுதை கழிக்காமல் அப்பகுதியில் இயற்கையாகவே கிடைக்கும் பனை மரங்களிலிருந்து ஓலைகளை பெற்று அவற்றை உரிய முறையில் பயன்படுத்தி வருமானத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பின்தங்கிய கிராமங்களில் உள்ள பெண்களின் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்பயிற்சி நெறி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அம்மன் மகளிர் இல்ல பவுண்டேஷனின் பணிப்பாளர் வாமதேவன் அவர்களின் தலைமைத்துவத்தின் கீழ் அவ்வமைப்பு இணைப்பாளர் ரஞ்சித் குமார் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் இடம்பெற்று வரும் இப்பயிற்சி நெறியானது தமது நிலைமைகளை கருத்தில் கொண்டு அக்கிராமத்திற்கே வந்து அப்பயிற்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் அம்மன் மகளிர் இல்ல பவுண்டேஷன் மற்றும் ஃபோண்டனா பவுண்டேஷன் ஆகிய அமைப்புகளுக்கு தமது ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவிப்பதாக அக்கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். தம்மானமடி கிராமத்தில் தான் இப்பயிற்சியினை மேற்கொண்டு வருகின்றோம். பயிற்சியில் நாங்கள் பூக்குடை, பூவாஸ், அது உட்பட தொப்பி, சதுரப்பட்டி, பெட்டி கூடை, தெரியாத விஷயங்கள், பூமாலைகள் போன்ற தொழிலினை தொழில் பயிற்சியை செய்து வருகின்றோம். இப்பயிற்சியினை எங்களுடைய வாழ்வாதார, அதாவது பெண்களுக்கான தொழிலாக நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இப்போதைய காலகட்டத்தில் பெண்கள் அவசியமாக ஏதாவது ஒரு சிறு கைத்தொழிலினை தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற வகையில் நாங்கள் தொழிலினை செய்து வருகின்றோம். இத்தொழிலினை மேம்படுத்துகின்ற ஃபோண்டனா பவுண்டேஷன் அமைப்புக்கும் அம்மன் மகளிர் அமைப்புக்கும் எமது நன்றியினை தெரிவிப்பதோடு எங்களுக்காக இந்த தொழிலினை செயற்படுத்துவதற்கு சர்மி அக்கா அவர்களுக்கும் ஒரு டீச்சர் பவானி டீச்சர் அவர்கள் வந்து எங்களுக்கு பயிற்சியினை செய்து காட்டுவதற்கு வந்திருக்கின்றார். அவர்களுக்கும் நன்றியினை தெரிவிப்பதோடு எங்களின் இக்கிராமத்தில் இந்த தொழிலினை செய்வதற்கு இலகுவாக உள்ளது. ஏனென்றால் இந்த ஊருக்குள்ள பனை மரங்கள் காணப்படுகின்றனால் இந்த பண வளங்கள் எங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் எங்களுக்கு ஈஸியாக உள்ளது. தெரியாமல் தான் வேண்டும் பயிற்சியை பற்றி எந்த இதுவும் தெரியாது எங்களுக்கு. இப்போது இதன் மூலம் இந்த பயிற்சியை மேற்கொள்வதற்கு இப்போது இலகுவாக இந்த கிராமத்தில் வந்து அம்மன் மகளிர் அமைப்பும் மற்றது ஃபோண்டனா அமைப்பும் சேர்ந்து எங்களுக்கு பனையோலை உற்பத்தி சம்பந்தமாக பயிற்சி நிறைய கொஞ்சம் வைத்து கொண்டிருக்காங்க. அது என்னன்னு சொன்னால் பிளாஸ்டிக் உற்பத்தியை நிவர்த்தி செய்து பனையோலையில் எப்படி பொருட்களை உற்பத்தி செய்கிறதுன்றதை பற்றி பயிற்சி நிறைய கொஞ்சம் வழங்கி கொண்டிருக்காங்க. அதில் நிறைய பேர் நிறைய விடயம் சம்பந்தமாக உற்பத்தி பொருட்களை மேற்கொண்டிருக்காங்க. அதில் இப்படி பாக்ஸுகளும் நிறைய செய்து கொண்டிருக்காங்க. அதாவது இதில் நிறைய திங்ஸுகள் வைக்கக்கூடிய மாதிரி, அதாவது நமக்கு தேவையான திங்ஸுகள் வைக்கக்கூடிய மாதிரி உற்பத்தி பொருட்கள் செய்து கொண்டிருக்காங்க. அதுக்காக எங்களுக்கு பயிற்சியை வழங்கி கொண்டிருக்கிறது ரஞ்சித் சார் மற்றும் பவானி மிஸ், ஷர்மிலாக்கா. அவங்க அவ்வளோ பேரும் எங்களுக்கு பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்காங்க. அநேகமாக எங்களோட ஊரில் வந்து பனைமரங்கள் நிறைய காணப்படுகிறது. அதை பயன்படுத்த முடியாமல் இங்கே இருக்கிற பெண்களுக்கு அதை தொழிலாக அதை பயன்படுத்தி இருக்கிறதுக்கு எங்களோட வளவாளர்கள் அதை இந்த முயற்சி செய்து கொண்டிருக்காங்க. என்னென்னா அதை நாங்கள் விற்பனை செய்து அவங்களோட வாழ்வாரத்தை மேம்படுத்துறதுக்காக, மற்றது படிச்சுட்டு இருக்கிற இளம் பெண்களுக்கும் அந்த வேலை வாய்ப்புகளை இது நல்ல ஒரு உதவியாக எங்களுக்கு பயன்படுது. ஆனால் அவங்களும் அதை தொடர்ந்து அதை செய்து வருவாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த வாழ்வாரத்தை, அவங்களோட குடும்ப வாழ்வாரத்தை மேம்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் எங்களோட கிராமம் வந்து 180 குடும்பம் வசிக்கின்ற குடும்பம். ஆனால் அநேகமானோர் இங்கே கஷ்டப்பட்ட நிலைமையில தான் இங்கே வாழ்ந்து வருகிறாங்க. என்னென்னா
அந்த தொழில் முயற்சியை அது அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு அதை செய்து கொடுக்கறதுக்கு இது இல்லாத அளவுக்கு அவங்கள அதை ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு இல்லாத அளவுக்கு இங்கே இருக்கு. ஆனால் இதை ஒரு எங்களுக்கு ஊக்கப்படுத்தி தந்த பலவாளர்களுக்கும் மற்றது இது கொண்டா ஃபவுண்டேஷன் அவங்க இது உதவியாளர்களுக்கும் எங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்து கொள்கிறோம். மற்றது இன்னும் மேலும் மேலும் இந்த இதை நாங்கள் தொடர்ந்து இன்னும் இதை உற்பத்தி செய்த இந்த பொருட்களை நாங்கள் இந்த விதவிதமான பொருட்களை நாங்கள் செய்து இதை உற்பத்தி செய்து எங்களோட குடும்ப வாழ்வாரத்தை நாங்கள் மேம்படுத்துறதுக்கு எங்களுக்கு முயற்சி வேணும். அப்போ அதையும் நாங்கள் இங்கே செய்கிற பொருளை எங்களுக்கு அயல் நாட்டுக்கு விற்பனை செய்கிறதுக்கும் எங்களுக்கு ஒரு உதவியாளர்கள் எங்களுக்கு தேவை. வணக்கம், நான் சர்மிளா வசந்தராசா, மட்டக்களப்பு மாவட்டத்தில் மயிலம்பாவளி என்ற இடத்துலேருந்து வந்திருக்கிறேன். அதே நேரம் இவங்களுடைய பேர் வசந்தகுமார் பவானி. இவங்களும் மயிலம்பாவளி என்ற இடத்துலேருந்து தான் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மட்டக்களப்பு மாவட்டத்தில், கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏறாவூர்பட்டு பிரதேச செயலகத்துக்கு கீழே கொடுவாமடு ஜிஎன் டிவிஷனுக்குள்ளே இருக்கிற தம்பானம்பள்ளி என்ற இடம். இது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு டவுனில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டரை உள்ளடக்கியதாக இந்த இடம் இருக்கும். இந்த இடத்தை நீங்கள் பார்க்கணுமென்று சொன்னால் வரணுமென்று சொன்னால் நேரடியாக பார்க்குறதா இருந்தால் செங்கலடியிலேருந்து பதல ரோட்டுக்கு போகிற அந்த வீதி, கரடிநாத்துக்கு போகிற அந்த வீதியில் கிட்டத்தட்ட செங்கலடியிலேருந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் பிரதான வீதியிலேருந்து உள்ளுக்குள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வர வேண்டி வரும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பனை வளம் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்குது. அதே நேரம் இயற்கை வளமும் இருக்குது. இங்கே இருக்கிற ஆட்கள் விவசாயத்தோட சேர்ந்த தொழில்களில் ஈடுபடுறதோட கூலி தொழில்கள்லையும் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த இடத்தை நாங்கள் தெரிவு செஞ்சு இந்த இடத்தை எங்களுக்கு பயிற்சிகளை வழங்குறதுக்கும் ஊக்குவிக்கிறதுக்கும் இப்படியான பெண்களை இந்த பனைவளத்துக்கு ஊடாக உற்பத்தி பொருட்களை செய்ய வச்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய வைக்கிற வேலைகளுக்கும் இப்படியானதை மோட்டிவேட் பண்ணுறதுக்குமாக எங்களுக்கு அம்மன் மகளிர் இல்லம் எங்களுக்கு அனுசரணை வழங்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட சேர்ந்து பொண்டானா ஃபவுண்டேஷன் தான் இதுக்குரிய நிதி உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த விதத்தில் இங்கே நாங்கள் கிட்டத்தட்ட 20 தொடக்கம் 23 பெண்களை எடுத்து பயிற்சியில் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதுக்கு வளவாளராக பவானி டீச்சர் இருக்கிறதோட நானும் இணைஞ்சு செஞ்சு கொண்டிருக்கிறேன். நாங்கள் ஓனாவே ஹேண்ட் டச் ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்டுக்குள்ளால் இந்த பயிற்சியில் வழங்கி கொண்டிருக்கிறோம். இதுக்கான நிதி அனுசரணையை அம்மன் ஃபவுண்டேஷனுக்குள்ளால் பொண்டானா ஃபவுண்டேஷனும் சேர்ந்து வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. இதில் அடிப்படை பின்னல்களை ஆரம்பத்தில் பழக்கினோம். அதுக்கு பிற்பாடு பூக்கூட செய்கிறது, அதோட சேர்ந்து அந்த தையல் பாக்ஸுகள் செய்கிறது, மூடியும் பட்டியும் செய்கிறது, அதோட இந்த சந்தைகளுக்கு பயன்படுத்துகிற கூடைகள் செய்கிறது, இப்படியான செயற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களோட இலங்கையை பொறுத்தளவுலையும் சரி, மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவுலையும் சரி, நவீனத்துவம் கூடி பிளாஸ்டிக் உற்பத்தியை பாவிக்கிறது, பொலித்தீன்களை பாவிக்கிறது கூடுதலாக இருக்குது. இதால் நோய்கள் கூடுதலாக வருகுது, தொற்றா நோய்கள், கேன்சர் உட்பட எல்லாம். அதுக்காகத்தான் நாங்கள் ஒரு சிறு முயற்சியாக இந்த அம்மன் ஃபவுண்டேஷனோட சேர்ந்து இந்த பிளாஸ்டிக்கை குறைக்கிற வேலையில் செய்கிறதுக்கு இந்த ஹேண்டச்சு கூடாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் தான் இந்த பணம்பொருள் உற்பத்தியை செய்து அந்த பணம்பொருள் உற்பத்தியில் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உற்பத்தி பொருட்களையும் செய்கிறோம். நீங்கள் சந்தைக்கு போகிறது தொடங்கி ஏனைய தேவைகளுக்கு களியாட்ட நிகழ்வுகளில் இருந்தாலும் சரி, சாப்பாடுகள் சம்பந்தமானதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை வைக்கக்கூடிய விதத்தில் உங்களோட நிறத்துக்கு என்ன கலர்களை நாங்கள் பாவித்து தரணும் என்ற ரீதியாகவும் இந்த பெண்கள் உற்பத்திகளில் ஈடுபட்டு செய்து தருவாங்க. நீங்கள் நேரடியாகவே எங்களோட பெண்களை ஊக்குவிச்சு அவங்களுக்கு சிறந்த ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொன்னால் வீடுகளில் இருக்கிற பெண்கள் உற்பத்திகளை மேம்படுத்தணும். அதுக்கான ஒரு சிறந்த நிறைய தொழில்கள் காணப்பட்டாலும் உள்ளூர் வளத்தை பயன்படுத்தி செய்கிற இந்த பனையோல தொழில் மிகவும் சிறந்ததாக, அதே நேரம் ஊரோட இருந்து அவங்களுக்கு ஃப்ரீ டைமுகள்லையும் இதை ஒரு நிரந்தர தொழிலாகவும் செய்கிறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். இதில் நீங்கள் இப்போ அம்மன் ஃபவுண்டேஷனுக்கு ஊடாக எங்களுக்கு எதிர்காலத்தில் சந்தை வாய்ப்புகளை கூடுதலாக ஏற்படுத்தி தரணும். அதே நேரம் இதுக்கு நிதி அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிற பொண்டானா ஃபவுண்டேஷன் இதுக்குரிய ஊக்குவிப்புகளை செய்கிறதன் மூலம் வெளிநாடுகளில், ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், அரபிக் கண்ட்ரீஸ்களாக இருக்கட்டும், எல்லா நாடுகளுக்கும் இந்த உற்பத்திகளை செய்து அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் வரும். நாங்கள் ஹேண்டச் உற்பத்தி கூடாக இவங்க செய்கிற உற்பத்திகளை அப்படியே விடாமல் அந்த உற்பத்தி பொருட்களை
இப்போதைக்கு நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு சின்ன சந்தை கட்டடத்துக்குள்ள ஒரு கடை வச்சிருக்கிறோம். டூரிசம் சம்பந்தமாக பழைய கச்சேரியிலையும் உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அந்த இடத்துக்கும் இந்த பொருட்களை நாங்கள் கொண்டு போகிறோம். இப்போ 1-2 ப்ராடக்ட்டுகளை கொண்டு போகிறோம். அதே நேரம் எதிர்காலத்தில் இவங்களுக்கு ஒரு சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு உரிய இடமாகவும் அதை நாங்கள் பயன்படுத்துறதுக்கு இருக்கிறோம். அதால் இதுக்குரிய இந்த அம்மன் ஃபவுண்டேஷனோட சேர்ந்து இருக்கிற பொண்டானா ஃபவுண்டேஷன் இப்படியான தொழில் முயற்சியாளர்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்குரிய வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்குற பட்சத்தில் அவங்க வந்து இதை சிறந்த முறையில் உற்பத்தி செய்கிறதுக்கு ஒரு உந்து சக்தியாக அமையும். இதுக்கு வந்து எங்களுக்கு இந்த பயிற்சிகளை தாரத்துக்கு கொடுக்குறதுக்கு உதவி நல்கி இருக்கிற அந்த அம்மன் ஃபவுண்டேஷனுக்கும் பொண்டானா ஃபவுண்டேஷனுக்கும் இங்கே பங்கு பெற்றுனர் சார்பிலையும் வளவாளர் என்ற ரீதியிலையும் அதோட இணைஞ்சு இருக்கிற ரஞ்சித்தண்ணா உட்பட எல்லார ரீதியிலையும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு அந்த விதத்தில் வந்து நான் பனையோலையில் உற்பத்திகளை மேற்கொள்றதோட கிட்டத்தட்ட இப்போ 150 பெண்களுக்கு மேலே இதில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. எப்பவும் நாங்கள் ஒரு பொருளை விற்கணும்னு சொன்னால் வாயால் கதைச்சி தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து பனையோலையில் போர்டர் பண்ணி தான் சாரி உடுத்திருக்கிறேன். இந்த சாரி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட 2010 ஒரு போட்டி ஒன்றுக்கு போய் அதில் 3வது ஈடுபட்டேன் நான். அதே நேரம் இப்போ 2 வருஷமாக வந்து நான் போகிற முக்கியமான நிகழ்ச்சிகளில் சாரிகள் பனையோலையில் ஒர்க் பண்ணி கட்டிட்டு போவேன். அதை பார்த்து கிராமிய கைத்தொழில் அவங்களால எங்களோட மாகாணத்தில் நடந்த இதுகளுக்கும் என்னட்ட சொல்லி சாரியல் செய்தெடுத்தாங்க. அடுத்தது வவுனியாவில் யூனிவர்சிட்டியிலையும் இது சம்மந்தமாக எனக்கு பாராட்டு தெரிவித்து அதிலிருந்து வந்த டீம் இதை எப்படி பின்னலாம்னு சொல்லியும் பார்த்துருந்தாங்க யூனிவர்சிட்டி கூடாக வவுனியா யூனிவர்சிட்டியில். இப்போ நான் இது சம்மந்தமாக நிறைய சாரியல் செய்து வச்சுருக்கிறேன். எங்கேயாவது ஒரு இடத்தை ப்ரொமோட் பண்ணணும்னு சொன்னால் நான் எல்லாரும் தங்களோட உற்பத்தி பொருட்களை ப்ரொமோட் பண்ணுவாங்க. சிலர் அந்த உற்பத்தி பொருட்களை பாவிக்க மாட்டாங்க. என்ன பொறுத்தளவில் நான் முதலாவது எந்த சிந்தனையில் மாறணுமன்றதுக்காக பனையில் தோடு கையில் போடுற காப்பு நகைகள் உட்பட எல்லாமே செய்து போவேன். புது இடங்கள்ல மார்க்கெட் பண்ணக்குள்ள அதுகளைத்தான் போட்டு போவேன். அந்த விதத்தில் வந்து இன்றைக்கு இதில் இந்த சாரி சம்மந்தமாக நான் போட்டு வந்திருக்கிறேன். இது வந்து பொறினசாக்கள் எனக்கு நிறைய தடவைகள் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இப்படியான உற்பத்தியிலும் தேவையாக இருக்குது. அப்போ எந்த பொருளை நாங்கள் பாவிக்கிறதா இருந்தாலும் முதலாவது நான் ஒரு பாவிக்கிற ஆளாக மாறினா தான் அதில் இருக்கிற நன்மைகள் எனக்கு தெரியும். அந்த விதத்தில் வந்து நான் இப்போதைக்கு இந்த கூடைகளாக இருக்கட்டும், மிளகாய் பட்டியலாக இருக்கட்டும், அதுகளோட இணைஞ்சு இப்போ எங்களோட வீட்டு தேவைகளுக்கு யாருக்காவது நான் ஒரு கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன்டா கூட நான் வேறு கிஃப்ட்டுகளோட இது சம்மந்தமானதையும் செய்து கொடுக்குறது வழக்கம். பூமாலையிலேருந்து எல்லாமே பனையில் செய்கிறோம். அதுமாரி இப்படியான இந்த சாரியையும் செய்யணுமன்றதில் சாரியையும் செய்து இப்போதைக்கு கட்டிக்கொண்டு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் வாமதேவன், அம்மன் மகளிர் இல்ல ஃபவுண்டேஷனுடைய பணிப்பாளர். அம்மன் மகளிர் இல்ல ஃபவுண்டேஷனானது வடகிழக்கு மற்றும் மலையக பிரதேசங்களிலும் பலதரப்பட்ட செயற்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையில் விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இளைஞர் யுவதிகளுக்கான சுயதொழில் வாய்ப்புகளை மேம்படுத்தும் முகமாக நாங்கள் தொழிற்பயிற்சி செயற்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். அதாவது பனை ஓலையிலான உற்பத்திகள் தொடர்பானது, தையல் மற்றும் அறிவியல் தொடர்பான பயிற்சினர்கள், உணவுக்கலை தொடர்பான பயிற்சினர்கள், அழகுக்கலை தொடர்பான பயிற்சினர்களையும் நாங்கள் மிகவும் வினைத்துறனுடன் அனுபவமான பயிற்றுவிப்பாளர்களை கொண்டு நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அதே சந்தர்ப்பத்தில் அம்பாறை மாவட்டத்தில் தையல் பயிற்சினர்கள், கணனி பயிற்சினர்கள் போன்றவற்றையும் முன்னெடுத்து வருகின்றோம். இதனால் உண்மையிலே அவர்களுக்கான சுயதொழில் வாய்ப்புகள், அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்ந்து அவர்களுக்குரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டு அவர்களின் பிரதேசங்களில் உள்ள வளங்களை கருத்தில் கொண்டு அதற்குரிய பயிற்சிகள் ஒழுங்கமைக்கப்பட்டு முன்னெடுக்கப்படுகின்றன. பயிற்சி நிறைவில் அவர்களுக்குரிய சான்றிதழ்கள் வழங்கப்படுவது, மேலதிக பயிற்சிகள் தேவையாயின் அதற்கான ஒழுங்கமைப்புகளை நாங்கள் செய்து வழங்குகின்றோம். இது அவர்களுடைய வீடுகளில் அல்லது ஒரு கடைகளை போடுவதற்கும் அல்லது ஏதாவது சுயதொழிலை தொடங்குவதற்கு, சுயதொழிலை தொடங்கி அவர்கள் ஒரு சுயமாக தங்களுடைய சொந்த காலில் கௌரவமாக வாழ்வதற்கான ஒரு வருவாயை ஈட்டக்கூடிய வகையில் இது அமைந்துள்ளது. அவர்களும் பயிலுநர்களும் மிகவும் ஆர்வமாக கலந்து கொண்டு
இந்த பயிற்சியினர்களில் இணைந்திருக்கின்றார்கள், தொடர்ச்சியாக வருகை தருகின்றார்கள். அது எங்களுக்கு இந்த செயல்திட்டங்களை கொண்டு செல்வதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துது. கடந்த காலங்களில் இவ்வாறான பயிற்சிகளை முன்னெடுத்தவர்கள், பயிற்சிகளை பெற்றுக்கொண்டவர்கள் நல்லபடியாக தற்பொழுது தங்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு வருவாயை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றனர். பல கொட்டல்களிலும் அவர்கள் வேலைகளை செய்கின்றனர். வீடுகளிலே தையல் பணிகளை செய்கின்றனர். அவர்கள் தங்களுடைய சந்தைப்படுத்தலை முகநூல் மற்றும் சமூக ஊடகங்களூடாக மேற்கொள்வதையும் நாங்கள் தொடர்ந்து அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். எனவே இது உண்மையில் அவர்களுக்கு இந்த திட்டங்கள் அவர்களுக்கான ஒரு வருவாயை ஏற்படுத்தி ஒரு கௌரவமான வாழ்வை கொடுப்பதற்கு பேருதவியாக இருந்துள்ளது. அதற்காக இணைந்து செயல்படுகின்ற அனைத்து உள்ளங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.